என்னமோ ஜெயிலு பெயிலுன்னு சொல்றாங்க. அத நான் சொல்றேன். என் பையனுக்கும் இங்க நிக்கிறாளே இந்த பூஜாவுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. இந்த வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கல்யாண மண்டபத்துல இருந்து என் பையனை வேலு கடத்தி எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கான். அதுக்காக தான் இவனை போலீஸ் ஜெயில வச்சிருந்தாங்க. இப்பதான் இவன் பெயில்ல வந்திருக்கான். ஓ, இவ்ளோ நடந்திருக்கா? இதையெல்லாம் மறைச்சு பொய் சொல்லிதான் இங்க குடி வந்தியா? அவங்க சொல்றது எல்லாமே போய் பாதிதான் உண்மை. அவங்க பையனை வேலு கடத்தவே இல்ல. அதுக்கு ஆதாரம் இல்லங்கறதாலதான் இப்ப இவரை வெளியே விட்டுருக்காங்க. இத பாரு, எது உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியல. ஆனா தப்பானவங்கள என் வீட்டுல வாடகைக்கு குடி வச்சேன்னு மட்டும் தெரியுது. ஐயோ, அந்த மாதிரில எதுவுமே இல்லங்க. நடந்த உண்மையில நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். அதெல்லாம் இருக்கட்டும். குடியிருக்கிற இடத்துல இப்படி சத்தம் போட்டா நல்லாவா இருக்கு? முதல்ல அவங்கள அனுப்புற வழிய பாரு. ஏதோ பையனை காணுங்கிற ஆதகத்துல இருப்பீங்கன்னு தான் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கும் நன்றி கடனுக்காக உங்க மேல மரியாதை இருக்கு. அதனாலதான் இவ்வளவு நாள் நீங்க சொன்ன பழியெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருந்தேன். அந்த பிரம்மா கூட சேர்ந்து நீங்க செஞ்ச சித்திரவதையையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. உங்களால என்ன பண்ண முடியும் சொல்லு? என்ன பண்ண முடியும்? உங்க குடும்பத்தை வாழ வச்ச எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? அதுவும் இல்லாம இதோ நிக்கிறாளே இவளுக்காக ஒரு பாவம் மரியாதை என் பையனை எங்க கிட்ட இருந்து கடத்தி கொண்டு போய் பிரிச்சு வச்சிட்டீங்களே. நீங்கள மனுஷங்களா? நிறுத்துங்க. உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுக்கறேன். ஆனா நீங்க எங்க வீட்டு பொண்ணை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் மரியாதை இல்லாம போயிடும். என்ன சொன்னீங்க? நாங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சோமா? கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பூஜா வினோத்தை தான் காதலிக்கிறா. இந்த கல்யாணம் நடந்தா பூஜா, வினோத், கௌதம் 3 பேரோட வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்காது. அதனால கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு உங்ககிட்டயும் கௌதம் கிட்டயும் கால்ல விழாத குறைய நாங்க கெஞ்சணும். ஆனா நீங்க உங்க பையன் தான் முக்கியம், அவரோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட மனசு பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலமா யோசிச்சு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னீங்கல்ல. பூஜாவ மண்டபத்துல ஏதோ அரெஸ்ட் பண்ற அளவுக்குல கட்டாய கல்யாணம் பண்ண பாத்தீங்க. இவ்வளவு வித்தியும் செஞ்சுட்டு ஏதோ உத்தமர் மாதிரி பேசுறீங்க. துரோகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு?